வெளிநாட்டு போதைப்பொருள் கடத்தல் கும்பலுடனான நெட்வொர்க் குறித்து ஜாஃபர் சாதிக்கிடம் மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். இந்த விசாரணை குறித்து சொல்லுங்க. போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் முக்கிய குற்றவாளியாக கருதப்பட்ட ஜாஃபர் சாதிக் கைது செய்யப்பட்டார். கடந்த சனிக்கிழமை அன்று போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் அவரை கைது செய்தார்கள். ஜெய்ப்பூரில் வைத்து கைது செய்ததாகவும் அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அது மட்டும் இல்லாமல் 3 ஆண்டுகள்ல 45க்கும் மேற்பட்ட முறை அவர் இந்த போதைப் பொருளை கடத்தியதாகவும் அதன் மதிப்பு மற்றும் சந்தை மதிப்பு 2000 கோடி ரூபாய் என்றும் அதிகாரி தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதே போல நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய அவரை 7 நாள்ல காவலில் எடுத்து விசாரிக்கவும் அனுமதியானது பெறப்பட்டு தொடர்ந்து அவரிடம் விசாரணையானது நடைபெற்று வருகிறது. வெளிநாட்டு போதைப் பொருள் கடத்தல் கும்பலுடன நெட்வொர்க் குறித்து தற்போது ஜாஃபர் சாதிக்கிடம் மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் கிடுக்குப்படி விசாரணையை நடத்தி வருவதாகவும் தகவல்கள் வெளியாகின்றன. குறிப்பா ஜாஃபர் சாதிக்கின் போதைப் பொருள் கடத்தல் நெட்வொர்க் இந்தியா முழுவதும் மட்டுமில்லாமல் நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, மலேசியா வரை பரவி உள்ளதாகவும் இந்த போதைப் பொருள் நெட்வொர்க் உருவாகி எப்படி என்பது குறித்து ஜாஃபர் சாதிக்கிடம் மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகிறார்கள். வெளிநாட்டில் உள்ள போதைப் பொருள் கடத்தல் கும்பலுடன் தொடர்பு குறித்து பல்வேறு கோணங்களில் அவரிடம் விசாரணையானது நடத்தி வாக்குமூலத்தை பதிவு செய்து வருவதாகவும் அதிகாரிகள் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. போதைப் பொருள் கடத்தல் தொடர்புடைய நபர்கள் குறித்து வெளிநாட்டு ஏஜென்சியிடமும் போதைப் பொருள் அதிகாரிகள் தகவல் கொடுத்துள்ளதாகவும் அவர்கள் பற்றிய விவரங்களை சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த மேலும் விசாரணையில குருவியாக செயல்பட்ட ஆரம்ப காலகட்டத்தில் குருவியாக செயல்பட்ட ஜாஃபர் சாதிக்கு பின்னர் இந்த போதைப் பொருள் கடத்தல் கும்பலுக்கு மூளையாக செயல்பட்டதும் இவர் மூலமாக டெல்லி மற்றும் தமிழகத்திலிருந்து பல்வேறு முறை இந்த போதைப் பொருளை கடத்தியதாகவும் அதிகாரி தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது பற்றிய விவரங்களை சேகரிக்கும் பணியில முழுமையாக ஈடுபட்டு வருவதாகவும் தொடர்ந்து அவரிடம் வாக்குமூலங்கள் பெறப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 2 விதங்கள்ல இந்த விசாரணையை நடத்த இருப்பதாகவும் அதிகாரி தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. போதைப் பொருள் தொடர்புகள் பற்றியும் அதே போல போதைப் பொருள் விற்பனை மூலமாக கிடைக்கப்பட்ட பணத்தில் அவர் செய்த முதலீடுகள் மற்றும் பணம் கொடுத்த விவரங்கள் யாருக்கெல்லாம் பணம் கொடுத்திருக்கிறாரோ அவர்களுடைய தொடர்புகளை குறித்தும் விசாரணைக்கு நடத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முறையாக அவர்களையும் சம்மன் கொடுத்து விசாரணைக்கு அழைக்க திட்டமிட்டிருப்பதாகவும் அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.